Hello guys, welcome back to our new channel with the new name of Infinity Thoughts Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா கோல்டை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். கோல்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு கேமிங் சேனலாக இருந்தது. நான் நேமை சேஞ்ச் பண்ணி இன்ஃபினிட்டி தாட்ஸ் தமிழ் அப்படின்னு ஒரு நேமை கொண்டு வந்துட்டு லோகோவும் மாற்றி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் கொடுக்கணும். அந்த மோட்டிவில் நீ யூடியூப்குள்ளே வந்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் கோல்டு? கோல்டு அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் எலமெண்ட். கோல்டு அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் எலமெண்ட் தட் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் மினரல்ஸை பேஸ் பண்ணி ஒரு மேடான ஒரு எலமெண்ட்டை தான் நம்ம கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அதோட சிம்பிள் AU, அதோட அட்டாமிக் நம்பர் 79. ஸோ கோல்டு ஒரு பிரைட் எல்லோ கலராக இருக்கும். அது மட்டும் இல்லாத ஒரு மெட்டலிக் ஒரு மெட்டலிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதுக்கு கோல்டு இஸ் அ மெட்டலிக். ஸோ அது பியூர் சப்ஸ்டன்ஸ். கோல்டு இஸ் எ பியூர் சப்ஸ்டன்ஸ் வென் இட் இஸ் இன் 24 கேரட் கோல்டு. 24K கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். அது 99.99% கோல்டு இருக்கும் அப்போது 24 கேரட்டாக இருக்கும்போது. ஸோ கோல்டு ஒரு குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அண்டு அது ஒரு விலை மதிப்பில்லாத ப்ரீஷியஸ் மெட்டல் இந்த வேர்ல்டு, இந்த எர்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எர்த்லேயே ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு மெட்டல் அப்படின்னா கோல்டை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கோல்டு ரொம்பவும் ரேராக தான் இப்போ பூமியில் கிடைக்குது. ஏன்னா அதை ரொம்ப மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கோல்டோட கெப்பாசிட்டி, கோல்டு கிடைக்கிற சான்சஸ் ரொம்பவே குறையிறதுனால கோல்டோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ அதனால் கோல்டு இஸ் எ ப்ரீஷியஸ் மெட்டல். ஸோ கைஸ், கோல்டுக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்ட் அதிகம். ஏன்னா பார்த்திங்கன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகம். அதுவும் இல்லாத அதோட காஸ்ட்டு ரொம்பவே நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கிடையில் சைனா தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 ப்ரொடியூசர் இந்த ஃபார் த ஃபீல்ட் ஆஃப் கோல்டு ஃபீல்ட்லேயே அவனுங்க அந்த சைனா கண்ட்ரி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா தான் பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே 9500 டன்ஸ் ஆஃப் கோல்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாத கோல்டு ப்ரொடக்டிவிட்டியில் சைனா தான் ஃபஸ்ட்டு. கோல்டு ப்ரொடக்டிவிட்டி, அதாவது ப்ரொடியூசரில் ஃபஸ்ட்டு சைனா. அண்ட் தென் ரிசர்வ் பண்ணதில் நம்ம ஆஸ்திரேலியா கண்ட்ரி தான். ஆஸ்திரேலியனில் 9500 டன்ஸ் ஆஃப் கோல்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. தேங்க்யூ. கர்நாடகா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா KGF அங்கே தான் இருக்குது. KGF ஒன் ஆஃப் த மோஸ்ட் டீப்பஸ்ட் மைன் இன் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலாம். KGFல பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தங்கம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, தங்கத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ KGF ஒன் ஆஃப் த மோஸ்ட் டீப்பஸ்ட் மைன் இன் த வேர்ல்டு. இப்போ நம்ம கோல்டோட யூசஸ் பார்க்க போகிறோம். கோல்டோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேஜராக தெரிஞ்ச ஒன்று அழகுக்காக பயன்படுத்துகிறோம். கோல்டை ஒரு ஜுவல்லரி ஆர்னமெண்ட்டாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன் அதுன்னு சொல்ல முடியும். ஸோ கோல்டை நிறையா ஒரு யூசஸ் கோல்டில் நமக்கு கிடைக்கிது. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அழகுக்காக பயன்படுத்துகிறேன். கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸில் விற்கிறாங்க. அது நிறைய பேர் வாங்கி ஒரு அழகுக்காக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அது மேஜர். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ ஒரு மோஸ்ட் ரிமார்க்கபிள் யூசஸ் பார்த்திங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம கோல்டை பற்றி ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். ஸோ மறக்காமல் இது மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். வீக்லி ஒரு வீடியோ நான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இப்போ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஸ்டடீஸ் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்திங்கன்னா ஸ்டடி டைம் டேபிள் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மோட்டிவ் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.